அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எல்லாருக்கும் தேவையான மிக முக்கியமான எள்ளு, இந்த எள்ளை வச்சு எள்ளுப்பா எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கு கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கிறோம். இதில் தான் சத்துகள் அதிகம் இருக்குது. இது கடையில் வேண்டினபடியே இருக்குது. இதுகளில் துப்புரவாக்கி எடுக்கணும். அதில் மண்ணுகள், தூசுகள், கழிவுகள் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் இதை துப்புரவாக்கி எடுப்போம். சுலகியில் போட்டு பிடைக்க கொஞ்சம் தூசுகள், கழிவுகள் போகும். இருந்தாலும் அந்த மண், சின்ன கல்லுகள் இருக்கும். அதை நாங்கள் அரிக்கஞ்சட்டி, மண் சட்டி, அரிக்கஞ்சட்டியில் சுலபமாக செய்யலாம். அதில் தான் இன்றைக்கு கல் அரிக்கிறேன். கல்லரிச்ச அந்த எள்ளு தண்ணி வடியக்கூடிய அந்த கண்ணுள்ள பாத்திரம் ஒன்றுக்க போட்டிங்கன்னா சுலபமாக வடிஞ்சிடும். தண்ணி நல்லா வடிய விடணும். தண்ணி வடிஞ்சு ஈரம் ஓரளவு உலர்ந்த பிறகு அதை நாங்கள் உரலுக்க போட்டு குத்தணும். குத்தினாத்தான் அதில் உள்ள அந்த மேல் தோல் கலரு. பாருங்க, அந்த கருப்பு எள்ளு நாங்கள் குத்த குத்த கொஞ்சம் வெள்ளையாக வருது. பொதுகள் கலண்டு கொண்டு போகுது. நாங்கள் இதை இனி இப்போ அள்ளி எடுத்து உலர விட போகிறோம். நேரடி வெயிலில் பாய் ஒன்று போட்டு அதுக்கு மேலே ஒரு துணியும் விரிச்சுத்தான் நான் இந்த எள்ளை உலர விரிக்கிறேன். இப்போ நல்ல வெயில் தானே, இடையிலேயும் ஒருக்கா அதை விரல்களால் கீறி கீறி வடிவாக ஒருக்கா விரித்து விடணும். கடுமையாக காய விடாமல் அந்த அரை பதத்தில் நாங்கள் இதை பிடைச்செடுக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த போது உமிகள் எல்லாம் கலரும். நல்லா கையால் பிசைஞ்சு தேய்ச்சி போட்டு பிடைக்க அதெல்லாம் கலண்டுடும். பாருங்க, துப்புரவாக்கின எள்ளு எப்படி இருக்குண்டு. அதில் 1-2 கருப்பு இருந்தாலும் பரவாயில்லை, அதுவும் சத்து தான். கூட கோதோடு இருந்தால் தான் அது கொஞ்சம் கயராக இருக்கும். கடையில் வேண்டின எள்ளு என்ன மாதிரி இருக்குது, நாங்கள் துப்புரவாக்கின எள்ளு எப்படி இருக்குண்டு. இதை திரும்பவும் நாங்கள் வெயிலுக்கு காய வைக்கணும். அது காஞ்சது காணாது. நல்லா காஞ்சு கலகலத்த பிறகுதான் இதை நாங்கள் அப்படியே சூட்டோட உரலுக்க போட்டு குத்துறது. இதில் நான் துப்புரவாக்குற முறைகள் எல்லாம் பழைய எங்களுடைய அம்மம்மாவை செய்கிற முறைப்படி தான் இதில் செய்து காட்டி இருக்கிறேன். இந்த எள்ளு வெயில் சூட்டோடு தான் குத்தணும். பாருங்க, தொடர்ந்து குத்தி கொண்டிருக்க ஒரு பசை மாதிரி வந்துடும். அதில் ஒரு எண்ணத்தன்மையும் இருக்கும். இதுக்கு இப்போ நல்ல தண்ணி கொதிக்க ஒரு 2 மேசக்கரண்டி தண்ணி விடுறேன். கடுமையாக விடக்கூடாது. இதுவும் எங்களுடைய அம்மம்மாவை செய்கிற முறைப்படி தான் செய்கிறேன். பாருங்க, இடிச்சு போட்டு தூக்க அந்த உலக்க தூக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படி ஒரு பசையாக வந்துட்டுது. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்க்கிறேன். 1/2 கிலோ எள்ளுத்தான் எடுத்தது. அதுக்கிட்ட 250 கிராம் சர்க்கரை சேர்க்கிறேன். இதையும் விட பனங்கட்டி கிடைச்சதுண்டா நீங்கள் பனங்கட்டி சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு நாங்கள் வறுத்த உளுத்தம்மா, இதுவும் நல்லது, சத்து நிறைஞ்சது தான். ஒரு 50 கிராம் அளவில் இந்த வறுத்த உளுத்தம்மா இதுக்கு சேர்க்கிறேன். இந்த மா சேர்த்து இடிக்கிற வேலை முடிஞ்சிடும். பிறகு உருண்டை பிடிக்கிறது தான். ஈரம் இல்லாத ஒரு டிஷ்ஷுக்கு தான் இது எடுக்கணும். ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது, கையில் ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த ரெசிபி அடுப்பும் தேவையில்லை, சூடும் இல்லை, சுலபமாக செய்யக்கூடியது. சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு வச்சோம்டா இது 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு நாளும் 2 உருண்டை சாப்பிட்டீங்களா அவ்வளவு எனர்ஜியாக இருக்கும்.
எல்லா உருண்டையும் பிடிச்சு முடிஞ்சது. கிட்டத்தட்ட எனக்கு 30 உருண்டைகள் இதில் கிடைச்சது. சுலபமாக செய்யக்கூடியது, நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாரம்பரிய முறைப்படி இந்த எள்ளுப்பா உங்களுக்கு செய்து காட்டி இருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த எள்ளுப்பா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் போல இடக்கு. அவ்வளவு ருசியா இருக்கு. சூப்பரா வந்திருக்குது. அருமை அருமை, தரமானது. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.